ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தை சொல்லி, இந்த வருமானத்திலேருந்து எவ்வளவு சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான வருமானம் தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி சேமிக்கிறது, எவ்வளோ சேமிக்கிறது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியலை, சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கிட் இருக்காங்க, ஸ்மால் கிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நான் எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணுறது, எப்படி வந்து நான் சேமிக்கிறது, எவ்வளவு சேமிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து மாத வருமானம் வர்றவங்க எப்படி வந்து வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம், எப்படி வந்து சேமிக்கலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 ரூபாய் சேலரி எவ்வளவு சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும். உண்மையாலுமே ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சிஸ்டருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 ரூபாய் சேலரி அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலான வருமானம். இந்த வருமானத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு வந்து ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பெரிய எக்கனாமிஸ்ட் கிடையாது, பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து வீடியோ மூலமாக சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் 90% வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்பி அவங்க பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா சேலரியில் நான் எப்படி சேமிக்கிறது, எவ்வளோ சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் உங்களால் எவ்வளோ வந்து சேமிக்க முடியும், எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிற டிப்ஸை வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை முயற்சியும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள கேள்வி தான். உங்களுடைய வருமானம் 10,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கும். அதற்கான விடை கண்டிப்பாக கிடைச்சிரும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வருமானத்திலேருந்து 20% நான் அவசியம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய பொருளாதார வல்லுநர்கள் நம்மளுக்கு சொல்லித்தந்த பாடம். கண்டிப்பாக அதனால் 20% சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும். நான் ஆனால் இந்த சிஸ்டருக்கு சொல்கிறது 30%லேருந்து 40% வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது 80,000ல் 30% எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் வருது. அப்போது இந்த சிஸ்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 24,000 ரூபா மாதம் சேமிப்புக்குன்னு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 80,000ல் அவங்களுக்கு வந்து 24,000 ரூபாய் போகுது அப்படின்னா மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கூடுதலாக ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து 25,000 வந்து நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து 80,000லேருந்து 25,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா மீதம் வந்து 55,000 இருக்குது. இந்த 55,000 இந்த 25,000 சேமிப்புக்குன்னு வருமானம் வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருங்க. இந்த 25,000 எப்படியெல்லாம் பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ மீதம் பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு போக மீதி 55,000 இருக்குது இல்லைங்களா. இந்த 55,000 என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணணும். இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்திற்கான பட்ஜெட்டை எப்பவுமே தினச்செலவுகள், வாரச்செலவுகள், மாத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சிஸ்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி செலவுகளுக்கு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும், வார செலவுகளுக்கு ஒரு 6,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத செலவுக்கு ஒரு 42,000 ரூபாய். இப்போ இந்த 3 செலவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய், 6,000 ரூபாய், 42,000 ரூபாய். இப்போ இதை நம்ம வந்து கூடுதல் பார்த்தோம்னா 42, 6, 48, 2, 50. இப்போ நம்மளுக்கு மீதம் வந்து 55,000 இருக்குது. நான் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 50,000க்கு போட்டிருக்கேன். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 5,000 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 55,000ல் 50,000 வந்து பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணிட்டோம். மீதம் எவ்வளோ இருக்குன்னா 5,000. இந்த 5,000 என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய நீட்ஸுக்கு, அதாவது ஒரு மொபைல் வாங்கணும் அல்லது ட்ரெஸ் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யணும்னு தோணுது அப்படின்னா பட்ஜெட்குள்ளா இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து 5,000 ரூபாயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி சேமிக்கணும். இப்போ நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து சேவிங்க்குன்னு எவ்வளோ எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா. இந்த 25,000 மாதம் நம்ம கைக்கு கிடைக்குது. அந்த 25,000 எப்படி வந்து பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 ஐடியாஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 10 சிம்பிள் சேவிங் ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல ஃபண்டை மென்ஷன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது 1,000 ரூபாய் இருந்தாலே போதும், ஒரு சிலருக்கு 10,000 ரூபாய் தேவைப்படும். அப்போது உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. அது இல்லாமல் உண்டியல்லையோ அல்லது போஸ்ட்லையோ போய்
இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் பர்ஸ்ல வீட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இது எமர்ஜென்சி ஃபண்ட். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்காக போடுங்க. உங்க குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரெக்கரிங் டெபாசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பேங்க்ல போட்டீங்கன்னா 6 மாசத்துல வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்கு நீங்க வந்து 2 டேர்ம் கட்டுறீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ எடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா ஆர்டி போடுங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஏதாவது வாங்குறதுக்கு வந்து பணம் தேவைப்படுது, வீட்டு ஜாமான் வாங்குறதுக்கு தேவைப்படுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆர்டில போட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து வாங்கலாம். ஏன்னா இஎம்ஐ போடாம முன்னாடியே பணத்த சேமிச்சு வச்சு நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஏர்னிங் பெர்சன் வந்து இருக்கிற பட்சத்தில கண்டிப்பா லைஃப் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் இது இல்லாம மெடிக்கல் இன்சூரன்ஸ். இது 3 விஷயமும் கண்டிப்பா நீங்க பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கும், மேரேஜுக்கும் பெண் குழந்தையா இருந்தா கண்டிப்பா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகளா இருக்காங்கன்னா பிபிஎஃப். ஏன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாரி ஆண் குழந்தைகளுக்கான ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். இது எல்லாமே ஒரு 15 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நீங்க வந்து போடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன், அப்புறம் வந்து அவங்களோட மேரேஜ் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து ஆரம்பிச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டபிள்யூபி, எஸ்ஐபி பிளஸ் செகண்ட் இன்கம். அதாவது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். நீங்க வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2வது வருமானம் மாதிரி ஒரு பென்ஷன் மாரி ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எஸ்டபிள்யூபிலே போடலாம். இதுலயுமே மாதம் மாதம் கட்டுற மாரியும் இருக்கு. பல்கா ஒரு 10,00,000 20,00,000 போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் மணி வரணும்னு தோணுது அப்படின்னா, அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கண்டிப்பா இதையும் போடலாம். அடுத்தது வந்து செகண்ட் இன்கம். இது செகண்ட் இன்கம் வர மாதிரியான ஒரு சேமிப்பையும் கண்டிப்பா பண்ணுங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிட்டயர்மென்ட் லைஃப்க்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 6வது சேவிங் வந்து கண்டிப்பா கோல்டு வந்து சேவ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டான ஒரு விஷயம். இதில வந்து உங்களோட நீட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி சீட்டு போடுறது, காயினா வாங்கி வைக்கிறது, டிஜி கோல்டுல வந்து சேவ் பண்றது, அல்லது பாண்ட் வாங்கி வைக்கிறது. இதில வந்து எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10% ஒதுக்கி இது மாதிரி நம்ம வந்து பிரிச்சு கோல்ட வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அடுத்தது வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட். கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர் சொல்றாங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து டெட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி போடுறோம் அப்படின்னா, நம்மள வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நம்ம கையில இருக்கிற அமௌண்ட்ட போட்டு நம்ம வந்து லேண்ட வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வந்து சொந்தமா வீடு கட்டுறதுக்கு அதுக்கு ரொம்பவும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா என்ன ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு சில ஏரியாலலாம் வந்து சடனா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ வந்து நம்ம வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. அ அல்லது உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு அப்படின்னா, ரென்டடுக்கு விடுறதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்லோவா இது வந்து நல்ல குரோத் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால இதுலயும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேவிங். இந்த உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே நீங்க வந்து பண்ணுங்க. இப்ப வீட்ல வந்து அப்பா, அம்மா, பையன், பொண்ணு யார் இருக்கீங்களோ எல்லாருக்கும் பண்ணுங்க. எதுக்காக இதுல வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, டார்கெட் வந்து பண்ணி சேவ் பண்ணுங்க. அதாவது ஒரு பர்த்டே. இப்ப வந்து என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு என் கையில ரூ. 1,00,000 இருக்கும். அல்லது ரூ. 50,000 இருக்கும். அல்லது ரூ. 20,000 இருக்கும். இந்த மாதிரி. அதே மாரி வெட்டிங் டே. வெட்டிங் டே அன்னைக்கு நான் வந்து சேமிச்சு நான் வந்து ஒரு ரூ. 50,000 சேமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இதுல எல்லாம் நான் வந்து கண்டிப்பா இவ்வளோ அமௌண்ட்ட சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிச்சு பாருங்க. அது வந்து நம்மளுக்குமே பிடிச்சு போய் நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஃபர்ஸ்ட்லயே நான் வந்து எஸ்ஐபி பத்தி சொல்லிட்டேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட் ஓரியன்டடான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இப்ப வந்து நல்லா வந்து குரோத் ஆயிட்டு இருக்கு. நல்லா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேட்ஜ் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். பட் இதுல வந்து 100க்கு 100 தடவ வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இப்ப லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேவிங் எல்லாம் பண்றதோட கண்டிப்பா ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது மகிழ சம்மான் பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இப்ப இருக்கு. அதுல வந்து வட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 7.5% இருக்கு. இதுதான் அதிகமான வட்டி கொடுக்கக்கூடியது. அதனால இதில கூட சேவ் பண்ணிக்கங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டெபாசிட் அமௌண்ட் கையில இருக்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்ட கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்ட பிரிச்சு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதில வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இத நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த்லி பட்ஜெட் பிளானிங் இருக்கு இல்லைங்களா? இத வந்து நான் வந்து வீக்லி பட்ஜெட், மந்த்லி பட்ஜெட்லாம் ஒவ்வொன்னா பிரிச்சு காமிச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். பட் இந்த பட்ஜெட் பிளானிங் ரூ. 50,000 உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தனியா ஒரு வீடியோ வந்து பட்ஜெட் பிளானிங் வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.